نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، كلوا من طيبات ما رزقناكم، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهة، صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் இருலகநாதர் சன்மார்க்க போதகர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அனலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், மேலும் நிகழ்ச்சிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றா கருணையும் என்றென்றும் நன்கு நிலைக்கட்டுமாக. ஆமீன். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவைகளை படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இறைவசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான், உங்களுக்காக தான், உங்களுக்கு மட்டுமே தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் படைத்திருக்கிறோம். இந்த பூமியில் எவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு சொந்தமானவை. அப்படிப்பட்ட எல்லா விதமான வஸ்துக்களையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு வகைப்படுத்தி காட்டுகிறான். எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களை நாம் அனுபவிக்க முடியும், எது நமக்கு உரித்தானவை, எதுவெல்லாம் நமக்கு நம் உடலுக்கும் நம் தேவைக்கும் சரியானவை, நாளை மறுமைக்கும் சரியானவை என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். அதைத்தான் நாம் மிக சுருக்கமாக சொல்லுகிறோம், ஹலால் ஹராம். ஹலால் என்பது எவைகளையெல்லாம் அல்லாஹ் தஆலா அவன் இதை செய்யுமாறும் அதை நீங்கள் உட்கொள்ளுமாறும் அதை நீங்கள் வாழ்வாதாரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் நமக்கு விதித்திருக்கிறானோ அதற்கு ஹலால் என்று பெயரிடுகிறோம். எவைகளெல்லாம் நம் தீனிற்கும் நாளை மறுமைக்கும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவை, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலம் தடுக்கப்பட்டவையை நாம் ஹராம் என்று சுருக்கமாக கூறுகிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, நம் வாழ்வில் எல்லா நேரங்களிலும் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நமக்கு நல்லதை தருகின்ற, நம் உடலுக்கும் நாளை மறுமையின் கேள்விக்கும் நமக்கு சுகத்தை தருகிற ஒரு கயிறு என்னவென்றால் ஹலாலை நாம் பயன்படுத்துகிற போது அந்த பயன்கள் நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவனது திருவசனத்தில் நமக்கு மட்டுமல்ல நம்மை சென்ற நமக்கு முன்னர் சென்ற எல்லா விதமான உம்மத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹலாலான வாழ்க்கையை வாழுங்கள் என்றார். ஹலாலான வாழ்க்கை, ஹலாலான வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்? மிக சுருக்கமாக சொல்ல போனால், நாம் உட்கொள்ளும் உணவுகள் ஹலாலாக இருக்கும், ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் உடுத்துகிற உடை ஹலாலான காசுகளின் மூலம், ஹலாலான வருமானங்களின் மூலம் வர வேண்டும். நாம் தங்கியிருக்கிற இடமும் ஹலால்
இப்படி எல்லா விதத்திலும் ஹலாலை கொண்டுள்ளவராக இருக்க வேண்டும். பார்க்கிறோம், பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த தொய்யிவான நல்ல உணவுகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள், எவைகளெல்லாம் உங்களுக்கு தீங்குகள் விளைவிக்குமோ அவைகளை நீங்கள் தின்னாதீர்கள், அவைகளை நீங்கள் உட்கொள்ளாதீர்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கூட்டத்தார்கள் தாகத்தால் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற போது, வாடிக்கொண்டிருந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். மூசா லிகௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கூட்டத்தார்களுக்காக அல்லாஹ் தஆலா மழை, அவர்கள் தண்ணீரை வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபகுல் நضرب بعصاك الحجر, உம்முடைய தடியை கொண்டு நீங்கள் அந்த கல்லை அடியுங்கள் என்றார். அப்போது அடிக்கிற போது அங்கே 12 குழாய்களிலிருந்து 12 துளைகளிலிருந்து நீர் பொங்கியது. அந்த 12 துளைகளிலிருந்தும் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் அவர்களுடைய தாகத்தை அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். தீர்த்து கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கூறுவான், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற ரிஸ்குகளில் ஹலாலானவை எவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறானோ அவைகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார்கள், இன்னல் ஹலால பையினுன், நிச்சயமாக ஹலால் என்பது மிக தெளிவானது. வ இன்னல் ஹராம பையினுன், நிச்சயமாக ஹராம் என்பதும் தெளிவானது. வியாபாரத்தில் நாம் ஹலாலை தேடுகிறோம் என்று பார்த்தோமையானால் அதையும் மிக தெளிவாக அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி விடுகிறது. எது ஹலால்? நீங்கள் விற்கிற, நீங்கள் வாங்குகிற பொருட்கள் அது உங்களுக்கு ஹலால். ஆனால் அந்த பொருட்களில் வட்டி சேருமையானால் அந்த வட்டியினால் உங்கள் ஒட்டுமொத்த பணமும் உங்கள் வியாபாரமும் உங்களுக்கு ஹராம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உண்ணும் உணவிலும் குடிக்கும் குடிபானத்திலும் அவர்கள் ஹலாலை பேணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொருட்களிலும் ஹலாலை தேடியிருக்கிறார்கள். பார்க்கிறோம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதகாவினுடைய பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. சதகாவினுடைய பேரித்தமிழங்கள் கொட்டி வைக்கப்பட்டது. அந்த குவியல்களில் ஓரிரு துண்டுகளை, ஓரிரு பேரித்தம் பழங்களை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கொள்கிறார்கள். இதை பார்த்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், துப்பு துப்பு, நிச்சயமாக நாம் சதகாக்களை சாப்பிடக் கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்று தம் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள். சதகாவினுடைய பொருட்கள், அந்த சதகாவினுடைய பொருட்கள் நபிமார்களும் நபிமார்களின் வாரிசுதாரர்களும் உட்கொள்ளக் கூடாது என்பது இறைவனால் விதிக்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். யார் வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மட்டுமல்ல, சிறு குழந்தையாக இருந்தாலும், தவழுகிற குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் குடிக்கும் குடிபானத்திலும் தண்ணீரிலும் எந்தவித எல்லா விதமான ஆகாரங்களிலும் உண்ணும் உணவிலும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் பாரம்பரியத்தில் தான் நபிமார்களும் சரி, வலிமார்களும் சரி, எல்லா நல்லவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் ஹலாலை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்பதை நினைத்தார்கள். இமாம்களில் மிக மூத்த இமாமாக விளங்குகிற அல்லாமா அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறுகளில் பார்க்கிற போது அவர்களுடைய தந்தை ஹலாலை மட்டுமே விரும்பக்கூடியவர். எந்த நேரத்திலும் ஹராமை ஒருபோதும் நினைக்க கூடாது என்று நினைப்பவர். தன் பிறந்த குழந்தைக்கும் ஹலாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதை நினைத்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தந்தை ஒருமுறை வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வருகிற போது வீட்டில் மனைவி மட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் கை குழந்தை அங்கே இல்லை. கேட்கிறார்கள், எங்கே நம் குழந்தை எங்கே என்று கேட்கிற போது அருகில் இருக்கிற வீட்டில்
அவர்களை பால் குடிப்பதற்காக அவர்களை நான் விட்டிருக்கிறேன் என்று கூறிய போது மிக விரைவாக சென்று அபூ ஹுரைரா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய தந்தை தூக்கி கொண்டு வந்து அவர்களின் தொண்டைக்குள் கையை விட்டு அவர்கள் குடித்த எல்லா விதமான பாலையும் வெளியே வாந்தி எடுக்க வைத்தார்கள். வாந்தி எடுக்க வைத்து விட்டு கூறினார்கள், என் பிள்ளை அவன் குடிக்கிற தாய்ப்பாலாக இருந்தாலும் அந்த தாய்ப்பால் வருகிற அந்த பெண்மணி ஹலாலை உட்கொண்டு இருக்க வேண்டும். காலத்தில் அல்லாமா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், நான் உங்களிடத்தில் மிக தெளிவான எல்லா விதமான ஃபிக்ஹுகளையும் எல்லா விதமான ஹதீதுகளையும் தெளிவாக கூறுகிறேன். என்னதான் நான் மிக தெளிவான முறையில் உங்களிடத்தில் உரையாடினாலும் அவ்வப்போது எனக்கு திக்குகிறதின் காரணம் என்னவென்றால், காரணம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேச்சில் மிக தெளிவானவர்களாக இருப்பார்கள், உரையாற்றுவதில் மிக தெளிவானவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கிற இமாம் அல்லாமா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு சில தடுமாற்றங்களும் ஒரு சில திக்குதல்களும் அவர்கள் பேச்சில் ஏற்படும். ஏன் இந்த திக்குதல் ஏற்படுகிறது என்பதை கூறுகிற போது, நான் சிறு வயதாக பால்குடி வயதில் என் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஒரு பெண்ணினுடைய ஒரு தாய்ப்பாலை நான் குடித்ததால் அந்த குடித்ததில் ஒரு சொட்டு இன்னும் என்னிடத்தில் மீதம் இருக்கிறது. அதனால்தான் நான் பேசுகிற போது அவ்வப்போது நான் திக்குகிறேன் என்பதை கூறுவார்கள். பார்க்கிறோம் எந்த அளவிற்கு இமாம்கள் நபிமார்கள் எல்லாம் அவர்கள் பேச்சில் எந்த அளவிற்கு அவர்கள் வாழ்வில் ஹலாலையும் ஹராமையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் அரசராக ஆன்மீகத்திலும் சரி, அவர்கள் அரசியலிலும் சரி, அரசாட்சியிலும் சரி, எல்லா துறைகளிலும் மிக மூத்தவர்களாக திகழ்கிறவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்களுக்காக டின்களில் எண்ணெய் கொடுக்கப்பட்டது. அந்த மக்களுக்காக கொடுக்க போகிற அந்த எண்ணெய்களில் ஒன்று மக்களுக்கு கொடுத்து தூக்கி வீசப்பட்ட ஒரு சில டின்னுகளில் இருந்து எண்ணெய் சொட்டு சொட்டாக வடிகிறது. அந்த எண்ணெயை அவர்களுடைய குழந்தை ஒன்று அதை தன்னுடைய தலையில் தேய்த்ததை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குழந்தையை கூப்பிட்டு அழைத்து எல்லாருக்கும் முன்னரும் அந்த குழந்தையினுடைய தலையை மொட்டையடித்தார்கள். மொட்டையடிக்கிற போது சொல்லித்தான் அவர்கள் கூறினார்கள், இந்த கொடுக்கப்பட்ட இந்த எண்ணெய்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டவை அல்ல, மக்களுக்காக கொடுக்கப்பட்டவை. மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பொருட்களில் நீ ஏதேனும் அவைகளை நீ உபயோகித்தால் அது உனக்கு ஹராமாகும். எந்த அளவிற்கு என்றால், மக்களுக்கு அது தேவையே படவில்லை என்றாலும் கூட அந்த பொருட்களை அரசாட்சியில் பொறுப்பில் இருக்கிற மக்களும் அந்த அரசரும் பயன்படுத்தக்கூடாது என்பதை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். ரபிக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா ஹலாலையும் ஹராமையும் நமக்கு வகுத்ததில் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த ஹலாலில் நமக்கு தேவையான கைறுகள் இருக்கிறது. நமக்கு உடலுக்கு நச்சுக்கள் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் விஷயங்கள் அங்கே இல்லை. நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆடுகளையோ மாடுகளையோ அல்லது கோழியையோ ஏதேனும் நாம் அறுக்கிறோமையானால், கால்நடைகளை அறுத்து உட்கொள்கிறோமையானால் அதனுடைய முறையை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அதனுடைய கழுத்தை அறுக்க வேண்டும். அதை அறுத்து அதனுடைய இரத்தங்கள் எல்லாம் வெளியேற வேண்டும். இப்படி நாம் உட்கொள்ளுகிற இந்த விதம் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர மற்ற முறைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பிராணியினுடைய தலையை அடித்து கொலை செய்வதோ அல்லது கொடூரமாக அதனை வெட்டி துண்டாக்கி நாம் கொலை செய்வதோ, அந்த பிராணியை வேண்டுமானால் மையத்தாக்கலாம், ஆனால் அதை நாம் உட்கொள்ள முடியாது. காரணம், இறைவன் கூறிய முறையில் அது அறுக்கப்பட்டவை அல்ல. நமக்கு தோன்றலாம், ஏன் கழுத்தில் அறுபட்ட பிராணிகளை கால்நடைகளை நாம் உட்கொள்ள வேண்டும், இன்னும் பிற பிராணிகளை நாம் உட்கொள்ளக் கூடாது என்பதை பார்க்கிற போது ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்கிறார்கள். ஏன் கழுத்தில் அறுபட்ட முறையில் நாம் பிராணிகளை உட்கொள்கிறோம்?
சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படி ஒரு ஆராய்ச்சியை செய்கிறார்கள். ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த ஆட்டை இஸ்லாம் வகுத்ததின் அடிப்படையில் அவர்கள் கழுத்தில் அறுக்கிறார்கள். அப்படி அறுக்கிற போது அந்த ஆட்டில் இருக்கிற எல்லா விதமான கெட்ட இரத்தங்கள் எல்லாம் அதன் மூலம் வெளியே சென்று விடுகிறது. இதன் மூலம் அந்த கரியை உட்கொள்ளுகிற நபர்களுக்கு எந்தவித நோய்களும் ஏற்படாது. இதை தவிர அந்த வேறு எந்த முறையில் அந்த பிராணிகளை அறுத்து உட்கொண்டாலும் மக்களுக்கு அவர்கள் உடலில் ஏதேனும் ஒரு சீர்கேடு வந்து கொண்டுதான் இருக்கும், ஏதேனும் ஒரு நோய் அவர்களை வந்து தொற்றிக்கொள்ளும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அருமைக்குரியவர்களே, அல்லாஹும் அதனை நமக்கு அல் குர்ஆனில் மிக தெளிவானதாக கூறுகிறார். ஹராமை நீங்கள் பயன்படுத்துகிற போது அதில் உங்களுக்கு பயன்கள் நிறையதாக இருப்பது போல தெரியலாம், ஆனால் அது பயன்கள் குறைவு, ஆனால் அதில் இருக்கிற பாவங்கள் அதிகம். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது, நீங்கள் உண்ணுகிற உணவிலும், நீங்கள் செய்கிற வியாபாரத்திலும், உடுத்துகிற உடையிலும், நீங்கள் தங்குகிற வீடுகளிலும், எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஹலாலை மட்டுமே பின்பற்றி பாருங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் மிக உயர்ந்த சஹாபி அவர்கள். ஒருமுறை அவரிடத்தில் ஒரு சிறுவன் ஒருவன் வருகிறார். வந்து அவரிடத்தில் ஒரு சில உணவு மண்டங்களை கொடுக்கிறார். அமீருல் முஃமினீனாக இருக்கிற அல்லாமா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டு விடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் ஒரு கணம் சற்று யோசிக்கிறார்கள், இந்த பொருள் எப்படி வந்தது என்பதை நமக்கு தெரியவில்லை. எனவே அந்த சிறுவனிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி உனக்கு இந்த உணவு பண்டங்கள் உனக்கு கிடைத்தது? சொன்னார் அந்த சிறுவன், நான் சிறு வயதாக இருக்கிற போது, இன்னும் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில், அதாவது அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தூதர் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னால், அதற்கு முன்னால் நான் ஒருவனிடத்தில் ஜோஷியம் பார்த்தேன். அந்த ஜோஷியத்தினால் கிடைத்த பொருள் எனக்கு அப்போது நான் அதனை வாங்கிக் கொள்ளாமல் விட்டுவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இறை தூதர் என்று தெரிந்ததற்கு பின்னால் அந்த பொருளை நான் பார்த்ததற்கான கூலி எனக்கு கிடைத்தது, அதில் வாங்கி வந்த பொருள் தான் இது என்று கூறியதற்கு பின்னால் தன் வாயில் கையை விட்டு இருக்கிற எல்லா உணவு பண்டங்களையும் சாப்பிட்ட எல்லாவற்றையும் வாங்கி எடுத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டு இறைவனிடத்தில் கூறினார்கள், யா அல்லாஹ், இது போன்ற ஹராமான விஷயங்களை விட்டு உன்னிடத்தில் நான் அவைகளை விட்டு நீங்க வேண்டும் என்பதை கேட்கிறேன். ஹராமை நான் ஒருபோதும் தொடக்கூடாது. உண்மையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் மிக மூத்த சஹாபியாக திகழப்படுவதற்கான காரணம் எந்த அளவிற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெருமை இருக்கிறது என்றால், கைருல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பின்னால் மிகவும் சிறந்ததோர் ஒரு நபர் இருக்கிறார்கள் என்றால் சஹாபாக்களில் மட்டுமல்ல, சஹாபாக்களில் துவங்கி நாளை கியாமத் நாள் முடிவில் வருகிற எல்லா மக்களையும் சேர்த்து அதில் மிகச் சிறந்தவர் முதலிலான நபர் யார் என்று பார்க்கிற போது அதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருக்க முடியும் என்பதை கூறினார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் வாழ்வில் எவைகள் எல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அந்த ஹலாலை மட்டுமே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுதான் நாம் பார்த்த அந்த வரலாறுகளுடைய நிகழ்ச்சிகள். இன்னும் அருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறுவார்கள், ஹலால் ஹராம் இவ்விரண்டும் நமக்கு தெளிவாக இருந்தாலும் ஒரு சில விடயங்கள், ஒரு சில விஷயங்கள் அது ஹலால் என்றும் தெரியாது, அது ஹராம் என்றும் நமக்கு தெரியாது. இதற்கு கூறுகிற ஒரு பெயர் என்னவென்றால் உமூரு முஸ்தபிஹா, குழப்பங்கள் நிறைந்த பொருள், குழப்பங்கள் நிறைந்த விஷயங்கள். சரி, இந்த விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மாதிரியாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாம் உண்ணும் உணவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது ஹலாலா ஹராமா என்பது நமக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அவைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. எந்த அளவிற்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், இது போன்ற ஹராமை அந்த மனிதர்
உட்கொள்வதற்கு அவர் நெருப்பையே உட்கொள்ளலாம் என்கிறார்கள். இன்னும் சில ஹதீஸ்களுடைய வரலாறுகளில் பார்க்கிறோம், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதருக்கு இந்த பூமியில் இருப்பதை விட நாளை நரகத்தில் இருப்பது மிகவும் உயிர்த்தானது என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா விஷயங்களையும் நமக்கு ஒரு சொல்யூஷன், நமக்கு இருக்கிறதா ஒரு விஷயம் ஹலாலா ஹராமா என்பதை தெரியவில்லை என்றால் அதற்கு ஒரு சொல்யூஷனை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன தீர்வு? உன் வாழ்வில் நீ இன்றும் நாளை மறுமையிலும் நீ வெற்றி பெறக்கூடியவனாக ஆக வேண்டும் என்றால், உன் உடலுக்கு எந்த தீங்குகளும் ஏற்படக்கூடாது என்றால், நீ நல்லவை மட்டுமே இருக்க வேண்டும், பரக்கத்தை உன்னுடைய ரிஸ்கில் நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ இதை செய்து வா என்று கூறி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்குமா யுரீபுக இலா மா லா யுரீபுக, உனக்கு எதுவெல்லாம் சந்தேகத்துடன் இருக்கிறதோ அவைகளை விட்டுவிடு, எவைகளெல்லாம் சந்தேகம் இல்லையோ அந்த விஷயத்தை நீ பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரியவர்களே, நாம் உடுத்துகிற உடையில், உண்ணும் உணவில் மற்றும் நாம் புழங்குகிற எல்லா விஷயங்களிலும் ஹலாலை மட்டும் எதிர்பார்த்து நம் வாழ்வில் நாம் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தோமேயானால் அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நம் ரிஸ்குகளில் பரக்கத்தை தருகிறான், நம் உடலில் இருக்கிற எல்லா விதமான நச்சுக்களை நீக்குகிறான், நமக்கு ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற உடலை தருகிறான், நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இல்லாதவர்களாக நம்மை ஆக்குகிறான், நாளை நாம் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு நம்மை அடையாளப்படுத்துகிறான். ஐந்தாவதாக அருமைக்குரியவர்களே, இந்த ஹலாலையும் ஹராமையும் உட்கொள்கிற நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரிஸ்குகளில்